கடந்த 12ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் ஆரப்பாக்கத்துல 4ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி அடையாளம் தெரியாத ஒரு நபரால பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில தேடுதல் பணியானது 12 நாட்கள் ஆகியும் இன்னும் போயிட்டு தான் இருக்குன்னே சொல்லலாம். இந்த நிலையில உருவ ஒற்றுமையின் காரணமாக ஒருவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு சென்னையில. என்னன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு தி கேடிவி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எம்ஓ ஷோ வித் சோபனா. திருவள்ளூர் மாவட்டம் ஆரப்பாக்கம் பகுதியில கடந்த 12ஆம் தேதி சிறுமி ஒருத்தவங்க ஒரு அடையாளம் தெரியாத ஒரு நபரால பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாங்க. இதை அடுத்து புகார் அளிக்கப்பட்டு 12 நாட்கள் ஆகியும் இன்னும் அந்த குற்றவாளியை பிடிக்க முடியாத ஒரு விசாரணை என்பது போயிட்டு தான் இருக்குன்னே சொல்லலாம். இந்த நிலையில தமிழ்நாடு போலீஸ் அந்த குற்றவாளியை அடையாளம் கண்டு இன்ஃபார்ம் பண்றவங்களுக்கு 5 லட்சம் காசோலை தருவதாக ஒரு போஸ்டரும் வெளியாகி இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் முழுவதுமாக அந்த போஸ்டர் பரவிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இதன் அடிப்படையில தான் சென்னையில உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர் கால் உடைந்து அடிப்பட்ட நிலையில ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்கிறதாக ஒரு தகவல் வந்தது. அவருடைய உருவ ஒற்றுமையும் இந்த குற்றவாளியோட உருவ ஒற்றுமையும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவரை விசாரணைக்கு உட்படுத்தி இருக்காங்க திருவள்ளூர் மாவட்ட போலீஸ்னே சொல்லலாம். இந்த விசாரணையின் அடிப்படையில அவருடைய புகைப்படத்தை எடுத்து அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் காட்டும் போது அந்த சிறுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் அவர் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அடையாளம் கண்டு அந்த நபர் இவர் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இதை அடுத்து இந்த நபர் இல்லாமல் 10 பேர்கிட்ட தனிப்படை அமைத்து போலீசார் விசாரிச்சுட்டு வராங்க. அவங்களும் இந்த உருவ ஒற்றுமையின் காரணமாக தான் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்கன்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. இப்படி 8 தனிப்படை கொண்டு ஒரு பக்கம் ஆந்திராவை நோக்கி அந்த பகுதி சுற்று வட்டார பகுதிகளில் அந்த நபரை தேடுதல் பணி என்பது இன்னும் தீவிரம் அடைந்துட்டு போகுதுன்னே சொல்லலாம். ஏன்னா எதுக்காக ஆந்திர மாநிலத்தை குறிவைத்து போலீசார் அங்கே விசாரணை தீவிரப்படுத்தி இருக்காங்கன்னா, அந்த சூலூர்பேட்டையை தாண்டி நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு. அங்க 75% இந்த வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் வேலை செய்யறதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதனாலதான் அங்க தேடுதல் பணி என்பது இன்னும் நீட்டிட்டே போயிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த நிலையில இந்த மாவட்டத்துக்குள்ளாகவே இந்த குற்றவாளி என்பவர் கண்டுபிடிக்கப்பட்டார்னா சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா மாவட்டத்தை விட்டு தாண்டி அவருடைய சொந்த ஊருக்கான ஏன்னா அவர் வட மாநிலத்தை சேர்ந்தவர் சொல்லிட்டு அந்த சிறுமி கொடுத்த தகவலின்படி இப்படிதான் தேடிட்டு வராங்க. சோ அவர் இந்த மாவட்டத்திலேயே திருவள்ளூர் மாவட்டம் இல்லை சென்னைக்குள்ளாக எங்கேயாச்சும் கிடைச்சிட்டாருன்னா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இதுவே அவர் பீகார் கொல்கத்தா அந்த சைடு அவங்க சொந்த ஊருக்கு கடந்து போயிருந்தாங்கன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிக்கலான விஷயமா இருக்குதுன்னு நாம பார்க்கலாம். இந்த நிலையில குற்றவாளியை தேடுதல் பணியில போலீசார் எல்லாம் ஒரு தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை வச்சு அதுல கண்காணிச்சுட்டு வராங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. இந்த நிலையில கடந்த 19ஆம் தேதி உடல்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட அந்த சிறுமி நேற்று சென்னையில ஒரு தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய காயங்கள் இன்னும் ஆறாத நிலையில இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தார் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நடந்த அந்த கோர சம்பவத்திலிருந்து அந்த சிறுமி இன்னும் மனதளவுல இன்னும் வெளியே வராம நைட்ல தூக்கம் இல்லாமல் அந்த சிறுமி எந்திரிச்சு ஒரு அலற ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதை தாண்டி மனநலம் சார்ந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் அந்த சிறுமிக்கு இப்ப கொடுக்கப்பட்டு வருவதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. போலீசாரால 4 மொழிகள்ல அச்சிடப்பட்டு வெளியான அந்த போஸ்டர்ல 5 லட்சம் ரூபாய் தருவதாக சொல்லியிருந்த அந்த குற்றவாளியை கண்டுபிடித்தா அந்த போஸ்டருடைய நம்பருக்கு கிட்டத்தட்ட 100 பேருக்கும் மேற்பட்டோர் கால் பண்ணி குற்றவாளிகளை அங்க பார்த்தோம் இங்க பார்த்தோம்ன்ற மாதிரியான தகவலை ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் போலீசாரால வெளியாயிருக்கு. இதை தாண்டி 10 பேர்கிட்ட தனிப்படை என்பது விசாரணை போயிட்டு தான் இருக்கு. விசாரணையின் முடிவுல தான் குற்றவாளி இவர்கள் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தகவலும் போலீசார் வெளியிடுவாங்க அப்படின்றத நாம நம்பலாம். இந்த நிலையில நேற்று புரட்சி பாரதம் கட்சி மட்டும் பாமக கட்சி நேற்று அந்த ஆரப்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்காங்க.
அது மட்டும் இல்லாம ஆந்திராக்கு போறோம் அந்த நெடுஞ்சாலையிலும் வந்து இவங்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்காங்க. சிறுமியை இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் செய்த அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கும் வரைக்கும் நாங்க இங்க இருந்து ஓய மாட்டோம் அப்படின்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து அவங்க நடத்தியிருக்காங்க. இதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை முடிந்ததுக்கு அப்புறமாக அந்த கூட்டம் வந்து கலைந்து போயிருக்கிறதாக ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. விசாரணை என்பது போயிட்டு தான் இருக்கு. விசாரணையின் தகவல்களை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா.